தேசிய முற்போக்கு தலைவர்கள் ஆரம்பிக்கிறாரு. அந்த புரட்சி தலைவி அம்மாவோட அதிமுகவோட கூட்டணி வச்ச பிறகு போதுதான் 26 சட்டமன்ற உறுப்பினர் அவர் பெறுகிறார். ஆமா, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் வர முடியுது அந்த நேரத்தில் அவர். அதற்கு பிறகு அந்த இயக்கம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இதாயிடுச்சு இல்லையா. அதனால விஜய் அவர்களும் ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் பேசுறாரு. பட் ரொம்ப ப்ராக்டிக்கலா பார்த்தா அவர் அதிமுக மாதிரி இப்போ அவரோட என்ன சொல்றாரு, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்றாரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு அந்த 1 பாயிண்ட் அஜெண்டா என்னப்பா, அது பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கணும். அப்போ அதிமுக மாதிரி ஒரு பெரிய இயக்கம், ஆமா 7 முறை தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம், கூட்டணி வச்சா அவர் நினைச்ச அந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதை அவர் செய்ய முடியும். ஆனால் அதுதான் ரைட் சாய்ஸா இருக்க முடியும். ஆனால் விஜயகாந்த் அப்படி ஒரு கூட்டணி வச்சனாலதான் அந்த நேரத்தில் திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம ஆக்க முடிஞ்சது.